உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The book of the Acts of Apostles, chapter 1 and verse 4. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பரிசுத்த பிதாவே, நாங்களுமே வாழ்த்தி போற்றுகிறோம். எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர்கள் இடைப்படுவீராக. எங்கள் உள்ளத்தில் சமாதானத்தினால் நிரப்போம், உங்களுடைய வார்த்தையினால் நிரப்போம். எங்கள் ஆத்மாவும் காதுகளும் திறந்திருந்து உமது வார்த்தை பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். என்னை மகிமைப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்துள்ளோம். நீர் மாத்திரம் பேசும் அப்பா, பேசுதை மறைத்தருளும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய மகாராஜனா கிறிஸ்து இயேசுவுக்கு எல்லா துதிகான மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you all. Thank you for the video. God bless you. பரிசுத்த ஆவியில் ஞான ஸ்நானம். பரிசுத்த ஆவியில் ஞான ஸ்நானம். ஸ்நானம் என்பது முழுமையாக மறைக்கப்படுவது, ஜலத்தினால் மறைக்கப்படுவது. ஆவியில் ஞானஸ்நானம் என்பது ஆவியில் பரிபூரணமாய் மறைக்கப்படுவது. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரால் வருகிற ஞானஸ்நானத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். இன்று பல உலகத்திலே அநேகரை காண்கிறோம், அநேக ஊழியர்களை பார்க்கிறோம், அநேக பெரிய உன்னதமான சபைகளை பார்க்கிறோம். என்றாலும் அநேக ஸ்தலங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிகழ்வு அல்லது செயல்பாடு என்பது சற்று அரிதாகத்தான் இருக்கின்றது. கர்த்தர் காண்பிப்பதெல்லாம் அவருடைய பாதை என்று அறிந்து ஓடுகிறதை நாங்கள் கண்டோம், பார்த்தோம். வரங்கள் இல்லாமல் அல்லது ஆவியானவருடைய இந்த ஞானஸ்நானம் இல்லாமல் ஊழியம் செய்வோரும் உண்டு, பெரிய சபைகள் வைத்திருப்பவரும் உண்டு. எனவே அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை நிதானித்து அறிவதற்குரிய ஞானம் அவர்கள் பெற்றுக்கொள்வது இல்லை. கடந்த 4 வாரங்களாய் கர்த்தர் இதை குறித்து நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை செய்யவில்லை. இந்த வார்த்தைகளை இந்த சில மணித்துளிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால், தேவனிடத்தில் இடைப்பட வேண்டுமானால், அவருடைய பாதத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிதான் அவரிடத்தில் அமர வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏனப்பா இந்த வார்த்தைகளுக்காக இவ்வளவாய் என்ன உருவாக்குகிறீர், பேசுகிறீர், இடைப்படுகிறீர் ஒவ்வொரு நாளும்? நினைக்கும் பொழுது என் கண்களில் கண்ணீர் புரண்டது. நாம் ஒரு சிலர் என்று கர்த்தர் நம்மை தள்ளாமல் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக வைத்திருக்கிறபடியினால் இந்த உன்னதமான தெய்வனுடைய அந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் இறங்கி வருவதற்கு அவர் சித்தம் கொள்கிறார். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இன்று பேசுகிற காரியம் என்ன? முதலாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஜெபங்களினால் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. The baptism of the Holy Spirit is received by prayers. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைய வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. ஆவியானவர் இடைப்படுவதற்கு ஒரு வல்லமையுள்ள ஜெபம் ஒன்று தேவை. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது என்றாலும்
அவரும் நம்மிடத்தில் பேசுவதுதான் ஜெபத்தினுடைய பலனாகவும் இருக்கிறது. இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறது. இவைகளை சார்ந்து இருக்கிற அதே வேளையிலே இந்த ஆவியானவருடைய அபிஷேகமானது நம்ம கிரியை செய்வதற்கு நம் பாத்திரம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். இந்த பாத்திரம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டுமானால் ஜெபம் உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். ஜெபம் உண்மையாக இருக்க வேண்டுமா? அப்பொழுது நாம் பண்ணுகிறதெல்லாம் ஜெபம் இல்லையா? அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. ஜெபம் என்று நம்முடைய மனதை குத்தி நாம் செய்ய வேண்டியவைகளை அல்லது செய்து கொண்டிருக்கிறவர்களை மாற்றி வேத வசனத்தின் அடிப்படையில் வேத நெறியின் ஒழுக்கத்தில் நாம் திருப்புகிறதோ அதுதான் ஜெபம். நாம் ஜெபிக்கிற பொழுதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். எவ்வளவு அற்புதமான காரியம்! தேவனுடைய ஜெபமானது, தேவனை நோக்கி பண்ணுகிற ஜெபமானது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. அதாவது இந்த முழு வேதத்தின் அடிப்படையே சத்தியத்தின் அடிப்படை. இந்த வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இது பிள்ளைகளுடைய அப்பம். யார் பிள்ளைகளைப் போல தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் தகப்பனுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அப்பம். இதை கொண்டு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டும் எழுதி கொள்ளலாம், அது அவர்களுக்குரியது என்று நினைத்து கொள்ளலாம். இல்லை இல்லை, வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளான திரள் கூட்டத்தார் ஒரே மனதை கூடினார்கள். அவர்கள் கூடுகிற பொழுது அவர்களுடைய விசுவாசமானது ஆவியானவரை உள்ளே கொண்டு வருகிறது. இந்த ஆவியானுடைய பிரசன்னம் இல்லாமல் ஜெபிக்கிறது நல்ல உண்மையான ஒரு ஜெபமாய் இருக்கலாகாது. ஆவியானவர் நாம் ஜெபிக்கிற பொழுதுதான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சில மணி துளிகளை வைத்து, சில மணி நிமிடங்களை வைத்து கர்த்தாவே என்னோடு வாரும் என்று சொல்லிக்கொண்டு போகிற ஒரு வார்த்தையில் அல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆவியானவர் சமீபமாய் இருக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டு இங்கே ஒரே இருதயமும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், the multitude of them that believed were of one heart and of one soul. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். இங்கேதான் ஆவியானவருடைய தொடர்பு, அபிஷேகமானது ஆரம்பிக்கிறது. எங்கே ஒரு கூட்டத்தார் இணைகிறோமோ, எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் ஒரே இருதயமாய் இருக்க வேண்டும். அந்த இருதயம் என்ன செய்யும்? பரிசுத்தாவியானவர் வந்த அந்த அபிஷேகத்தை அது ஆராய்ந்து பார்க்கும், நியாயமானதை காண்பிக்கும், தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும், தேவர் வைத்திருக்கிற பாதையை காண்பிக்கும். சவுல் பவுலாய் மாறின பின்பு கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளை அவர் பட்டார். அப்பொழுது அவர் மிகுந்த வேதனை அடைந்து எல்லாராலும் அடிக்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டார். எல்லோரும் கூடி நின்று அவர் மரித்து விட்டார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீர்களா? இதுதான் உடன் ஊழியர்களுடைய இன்றைய நிலைமை. காரணம், தரிசனம் என்பதை விட்டுவிட்டு தரிசனம் அல்லாத ஒன்றுக்காக ஓடுகிறவர்கள் நிலையம் பரிதாபம், மிக பரிதாபம். அந்த உடனிருந்து ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலன், உடனிருந்து கர்த்தரை தேவன் என்று உலகத்திற்கு காண்பித்த அந்த சகோதரன், நான் கண்களுக்கு கூட அடிக்கப்பட்டு கிடக்கிற பொழுது சுற்றிலும் நிற்கையில், எல்லோரும் சூழ்ந்த நிற்கையில் மரித்து போனார் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவளோ எழுந்தார், உடனே வஸ்திரத்தை மாற்றினார், புறப்பட்டு ஓடி போய்விட்டார். யாருக்காக? அந்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட அந்த தெய்வ வல்லமையை பயன்படுத்துவதற்காக. ஆண்டவர் உடனே பேசினார், பவுல், உனக்கு அதிக காயங்கள் இருக்கிறது, நான் ஒரு நல்ல சமாரியன் தான், என்னிடத்தில் வா, உனக்கு காயங்களுக்கு மருந்து போடுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவன் ஆவியிலே பலப்பட்டவனாய் எழுந்து புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்னார், நீ ரோமாவிலும் எனக்காக சாட்சி பகர வேண்டும், நீ போகிற இடங்களில் சாட்சி பகர வேண்டும். அப்போஸ்தலனாகிய அந்த பவுலுக்கு தன் மேல் இருந்த காயங்கள், சுற்றிலும் இருந்தவர்களால் வந்த அவமானங்கள், ஏன் கூட நின்று இருந்து பார்த்து கொண்டிருந்த சீஷர்கள் யாரும் குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. ஒரே ஒரு நோக்கம், அவன் தனக்கென்று உள்ள நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். அந்த அபிஷேகம் அவர்கள் ஊற்றப்பட்டிருந்தது. ஒரே இருதயம் நமக்கு தேவை. உன் தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் ஒரே தரிசனம் வேண்டும், ஒரே இருதயம் வேண்டும், ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அந்த ஆவியானவர் அந்த ஜெபத்தின் மூலமாய் இறங்குகிற அந்த கூட்டம் தான் நாம் இணைந்து கொள்ள வேண்டியது. ஒரு சிலர் எவ்வளவு செய்தாலும் சரி, அந்த உணர்வு என்பது இருப்பதில்லை. ஐக்கியம் என்பதை மிக தாழ்மையாய் ஒன்றுமில்லாத ஒன்றை போல நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர்களிலும் இருந்தார்கள், எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள், ஏன் இங்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்களாம். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்களாம். In every place they broke the bread of God. வீட்டுக்கு வீடு சென்று அப்பத்தை பிட்டார்களாம். எவ்வளவு வாஞ்சி தெரியுமா, எவ்வளவு ஆசை. உழைத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு சில இடங்களில் நம்முடைய குழுவை ஆரம்பித்திருந்தோம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று அங்கே போய் அப்பம் பிட்போம். அழகான கண்ணாடி நிறைந்த அந்த பான பாத்திரங்கள், அழகான அப்பத்தை வைக்கக்கூடிய பாத்திரங்கள் என்று மிக பிரத்யேகமாய் விலை உயர்ந்தவைகளாய் வாங்கி ஒவ்வொரு ஸ்தலத்திலும் வைத்திருந்தோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிற பொழுது என்னை அழைத்து இந்த பாத்திரங்களை எடுத்து சென்று விடுங்கள் என்று சொன்னார். எதற்கென்று கேட்டேன். அவர்கள் சொன்ன காரணம் வேறு. நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும், அது எந்த நிலை வந்தாலும் சரி, அது இங்கு இருப்பதற்கென்று வாங்கினது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை தான் அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் வேதனை அடைகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை சின்னாபின்னமாய் போய்விட்டது. உலகத்தின் ஆசீர்வாதம் சின்னாபின்னமாய் போய்விட்டது. குழந்தைகளால் ஏற்படுகிற வேதனைகள் பெருகிவிட்டது. ஒன்றுமில்லாமல் நிர்கதியாய் நிற்கிற நாட்கள் தான் இன்று வந்திருக்கிறது. ஏன் இங்கு அவர்கள் வீடுகள் தோறும் அப்பப்பிட்டார்களே, நாம் எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? என் வீடு பரிசுத்தமாக வேண்டும், கர்த்தருடைய அப்பம் என் வீட்டில் பிற்கப்பட வேண்டும் என்று அந்த வாஞ்சி இருக்கிறதா? அந்த வாஞ்சி இருக்குமானால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்குங்கள். அந்த வாஞ்சி இருக்குமானால் அது நிறைவேற காத்திருங்கள். எத்தனை பேருக்கு நாங்கள் மறைத்து வைத்த அப்பத்தையும் கர்த்தருடைய அந்த இரத்தத்தை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் தெரியுமா? கபடமில்லாத இருதயத்தை பாருங்கள். போஜனப்படுகிற போது கபடமில்லாத இருதயம். எவ்வளவுதான் கர்த்தர் இடைப்பட்டாலும் இந்த கபடு உள்ள இருதயம் ஒரு நாளும் ஜெயிக்க போவதே இல்லை. அந்த கபடுள்ள இருதயம் பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், மற்றவர்கள் மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். கபடில்லாத இருதயத்தோடு அப்பம் பிற்கிற ஒருவனுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெறும். இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு உள்ள அனுபவம் இருக்கிறதே, ஏன் தெருவில் நின்று கொண்டு இருக்கும் பொழுதும் தேவனோடு அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியும், ருசிக்க முடியும். என்ன நடந்தது? இவர்கள் ஒருமனப்பட்டு நிற்கிற பொழுது தேவனை துதித்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டே வந்தார். அவர்கள் அழைப்பு என்னவோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு அந்த ஒரே இருதயத்தை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கிறது. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியார்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிடுவேன். 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். இந்த பயப்படுகிற பயமும் கர்த்தரிடத்தில் வர வேண்டுமானால் தான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் தேவையாக இருக்கிறது. மேலோட்டமான ஜெபம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம், நன்மைகளுக்கு மாத்திரம் ஜெபிப்பதல்ல ஜெபம். அவர் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவது அந்த ஜெபம். அவர் பரலோகத்தின் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற அந்த ஜெபம், வரங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தை செய்துவிட்டு நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளுகிற பொழுது இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் திரளாய் நம்மில் பெருகுகிறது. இரண்டாவதாக
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமானது சாட்சிகளின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. The baptism of the Holy Spirit is received by testimonies. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 33ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் மிகுந்த சாட்சியை பலமாய் கொடுத்தார்களாம். சாட்சி என்பது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒன்று. அந்த சாட்சியானது நம்முடைய வாழ்க்கையின் வாசனையாக, வாழ்க்கையின் ஜீவ பலியாக, சுகந்த வாசனையாக வெளிப்படுவது. எனவேதான் சாட்சிகளை காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதாவது தேவனுக்காக சாட்சியை இழக்கலாம், மற்றவர்கள் குறை கூறலாம், அதுவல்ல சாட்சி. கர்த்தருக்காக நின்று தேவனிடத்தை பெற்றுக்கொள்வது உண்மையான சாட்சி. அந்த சாட்சி அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். எவ்வளவு அற்புதம், எத்தனை அதிசயம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கற்று காண்பிக்கிற அற்புதங்களை நினைத்து பார்க்கிறோம். நினைக்க முடியாத அதிசயம். கடந்த வாரமெல்லாம் நாங்கள் விளையாட்டாக என்னவெல்லாம் சிந்தித்தோமோ அனைத்தையும் கர்த்தர் செய்தார். விளையாட்டாய் பேசிக்கொண்டிருந்தோம், அனைத்தையும் கர்த்தர் செய்து முடித்தார். சாதாரண விஷயமானாலும் சரி தெய்வம் தம்முடைய அன்பினால் மறைத்துக் கொள்ளுவார். காரணம், நாம் நம் சாட்சியை கெடுத்து கொள்ளக்கூடாது. மற்றொன்று, மற்றவர்களுக்கு சாட்சியை கெடுத்து விடக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நாம் சாட்சியை இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் சாட்சி கர்த்தரிடமிருந்து பெறுகிறதா என்பதை அனுதின ஜபத்தில் பார்த்து விட முடியும். அதிகாலையில் இருந்து முழங்கார் பண்ணிட்டு பாருங்கள், நாம் என்ன வார்த்தை செய்கிறோம், என்ன வார்த்தைகளை செயல்படுத்துகிறோம், ஆவியானவர் காண்பித்து விடுவார். காரணம், அந்த உண்மையான சாட்சி இருக்கும் பொழுதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம நிறைந்திருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் அதை கட்டளையாக நமக்கு பிறப்பித்திருக்கிறார். அன்று சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்ளுவீர்களாக. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவைகளை நாம் பைபாஸ் பண்ணி போக முடியாது. இங்கே ஆப்ஷன்ஸ் இல்லை, இங்கு டிஸ்கவுண்ட் இல்லை, கீழ்ப்படிதல் தான். உபாகமம் 6:17. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ள வேண்டும். முதலாவது எல்லோருக்கும் தெரிந்தது வேத புத்தகத்தினுடைய 10 கட்டளைகள். என்ன கட்டளை அது? வாசித்து பார்ப்போமானால் அது மிகப்பெரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அந்த கட்டளைகளை கை கொள்வோமா, கை கொண்டு இருக்கிறோமா? சற்று கவனித்து பார்ப்போம். நம்முடைய அபிஷேகமானது, ஞானஸ்நானமானது தேவன் கொடுக்கிற இந்த சாட்சிகள் மறைந்திருக்கிறது. எனவே தான் எல்லோருக்கும் சொல்லுவது உண்டு, சாட்சியை காத்துக்கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இல்லை, இந்த நாவு பிரத்யட்சமாக இருக்கும் வரைக்கும் சாட்சி கெட்டு போய் கொண்டு தான் இருக்கும். இந்த நாவு நெருப்பு, இந்த நாவு நெருப்பு. மற்றும் தேவன் அருளிய அவருடைய கிருபைகளை நாம் சாட்சிகள் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களோடு தெய்வ மகிமைக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீ எதை புசித்தாலும் குடித்தாலும் தேவ நாம மகிமைப்படும்படி எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று. அப்படியானால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் சாட்சி நிறைந்தவர்களாய் நாம் நிற்க வேண்டும். தேவனுக்கு உகந்ததை செய்ய வேண்டும். நாம் செய்கிறதுக்கு முன்பதாய் ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது நான் செய்கிற இந்த காரியம் அல்லது நான் பேசுகிற இந்த வார்த்தையானது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா? இல்லை என்றால் அது தேவன் அல்ல, பரிசுத்த ஆவியும் அல்ல, அது வேறொரு ஆவி, வேறு ஒரு இடத்திலிருந்து வருகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். அதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The Deuteronomy chapter 8 and verse 19. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளுவாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுவது சாட்சியாய் அறிவிக்கிறார். என்ன, தேவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாம் தேவர்களை பார்த்திருக்கிறோமா? இல்லை, இல்லை. தேவனை தேடி இருக்கிறோம். அநேகர் தேவர்களை வைத்திருக்கிறார்கள். பொருளாக, மனிதர்களாக, அடிமைகளாக, மனிதருக்கு பணிந்து போவதும், மனிதனுடைய திட்டங்களுக்கு பணிந்து போவதும், லஞ்சம் கொடுத்து காரியங்களை வாய்த்து கொள்வதும், தன்னுடைய விருப்பங்களை பணம் கொடுத்து தீர்த்து கொள்வதும்,
தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு சரீரங்களை பலியாய் கொடுப்பதும் வேறே தேவர்களுக்கு அடிபணுவதாகும். இது மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிச்சயமாய் அழிந்து போவாய். சாட்சிகளை எழுந்து போவோமானால் நம்முடைய ஆத்மா அழிக்கப்படும். நாட்கள் எவ்வளவாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரிப்பதற்கு செலவு செய்கிற நாம் நம்முடைய ஆத்மாவை சீரடைவதற்கு எத்தனை நிமிடங்கள் செலவு பண்ணுகிறோம்? தேவனிடத்தில் அமர்ந்து, தேவரீர் எல்லோரிடத்திலும் சாட்சி குறைந்திருக்கிறதே, எல்லோரும் என்னை சாட்சி குறைவாய் பேசுகிறார்களே, அது என்னவென்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய சாட்சி கர்த்தரிடத்தில் இருந்தால் அது பத்திரப்பட்டிருக்கும். நம்முடைய நாவின் அதிகாரத்திற்கு ஜீவனும் உண்டு, மரணமும் உண்டு. ஆனால் ஜீவன் இருக்க வேண்டுமானால் இந்த அபிஷேகம் பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய சாட்சியை கர்த்தர் அறிவிக்கிறது நிமித்தம் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாட்சி என்பது தேவன் சொன்ன ஒரு சாட்சியினால் என் சாட்சி அழிந்து போவதில்லை, எனக்கு தெரியும் நான் கர்த்தரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுவோமானால் அது சாட்சி அல்ல, மெய்யான சாட்சி. யோபு சொல்லுகிறான், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களை விற்றிருக்கிறார். அந்த உறுதியும் தைரியத்துடனும் ஒரு சாட்சி நாம் காத்துக்கொள்ளுவோமானால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் ஞான ஸ்நானத்தை பரிபூரணமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமானது அவரை ஆவியில் ஆராதிக்கிறதின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். The baptism of the Holy Spirit is received by worshiping Him in spirit. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். The book of Ephesians chapter 5 verse 18 and 19. யார் வேண்டாலும் வாசிக்கலாம். ஏன் இவ்வளவு தாமதம் பிரியமானவர்களே? தங்கள் வேதத்தை கையில் வரைத்திருக்கிறீர்கள் அல்லவா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், தேசத்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த ஆராதனையோடு இணைக்கிறார் என்பதை சற்று கவனிக்க வேண்டும். நீங்கள் தியானிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் இந்த வார்த்தையோடு அங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 வசனங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிறவைகளை தனித்து உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இவைகளெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவது இல்லை. இவைகளில் ஏதாகிலும் ஒன்று நமக்குள் கிரியை செய்தாலும் ஆராதனை பரிபூரணப்படுவது இல்லை. எனவேதான் நான் பார்க்கிற பொழுது அந்த விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். I am waiting for people who worship the Lord in spirit and in truth. தேவனை ஆவியோடு உண்மையோடு மகிழ்ந்து தொழுது கொண்டு விடுதலையோடு அந்த ஆராதனை செய்கிறவர்களை பார்ப்பதற்கு எனக்கு மிகுந்த பிடிக்கும், மிகுந்த பிரியமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை செலுத்தாத இந்த உலகத்தின் காரியங்கள் இவைகளெல்லாம் மகிமை செலுத்துகிறவைகள் அதன் கீழே உள்ள 21-22 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆராதனைக்கு தடைகளை கொண்டு வருகிறவைகள். தேவனுடைய ஆராதனை அமைதியே கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பதா தேவனுடைய ஆராதனை? தேவனுடைய ஆராதனை என்பது, தேவனை ஆராதிப்பது என்பது நின்று நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதா தேவ ஆராதனை? இல்லையே. நாம் தேவனை ஆராதிக்கிற பொழுதுதான் விடுதலையோடு அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை ருசிக்காமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய சத்தம் கூட வெளியில் வருவது இல்லை, நம்முடைய தொண்டை திறக்கப்படுவதில்லை. திறக்கப்படாத தொண்டை பிரேத குழி என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனை ஆராதிக்காத அந்த தொண்டை இட்ஸ் a graveyard. அது ஜீவனோடு இருந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற குரலை உயர்த்தி சத்தமாய் ஆர்ப்பரித்தார்களாம். எரிகோ கோட்டைக்கு முன்பதாய் சென்று நின்றார்கள். அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், ஆர்ப்பரியுங்கள். ஒரு புறம் மண்பானை தான். மண்பானையின் சத்தம் எவ்வளவு நேரம் நீடித்திருக்கும்? அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். We should have the experience to rejoice in the Holy Spirit. அபிஷேகத்திலும் பரிசுத்தாவியிலும் நிறைந்து வழிகிற களி கூறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்திருக்க வேண்டும். நாம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் ஏதாகிலும் ஒன்று செயல்படுமானால், பகையோ கொலையோ வெறியோ இவைகளெல்லாம்
தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்வதில்லை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலும் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவைகள் அல்ல என்பதை காண்பித்து நம்மை கர்த்தர் ஆராதனைக்குள் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆராதனை என்பது முதலாவது நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிற ஒரு ஸ்தலம். அதை ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டு தம்முடைய அபிஷேகத்தினால் ஊற்றி நம்மை ஞான ஸ்நானம் செய்கிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய இயற்கை குணமானது, அவருடைய சுபாவமானது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். The book of 2 Timothy chapter 2 and verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. ஆண்டவர் சொல்லுகிறார், தொழுது கொள்ளுகிறதின் மூலமாய், ஆராதிக்கிறவர்கள் மூலமாய் இந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆராதிக்கிற பொழுது நாம் விலகி இருக்க வேண்டிய காரியம் இந்த பாலியத்துக்குரிய இச்சைகள். இந்த இச்சைகளுக்கு நீ விலக மாத்திரமல்ல, விலகி ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாலியத்திற்குரிய இச்சை, இந்த வாழ்க்கைக்குரிய இச்சைகள், பணமோ பொருளோ சரீர இச்சைகளோ வேசித்தனம் விபசாரம் பிரிவினையோ எதுவானாலும் சரி, நாம் இணைந்திருக்க வேண்டியது ஒரே ஒரு கூட்டம், நாம் வேறு ஒரு கூட்டம் அல்ல. ஆண்டவர் கிறிஸ்து இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, அவர் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் நானும் உலகத்தான் அல்ல. எனவே உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த மேன்மை, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த தயவை எண்ணி அவரை ஆராதிக்கிற பொழுதுதான் அந்த அபிஷேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொழுது கொள்ளுகிறவர்களுடனே உன்னுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். Who worship the Lord in faith and truth. அது மாத்திரமல்ல, இந்த தொழுது கொள்ளுகிறவர்களிடத்திலே காண்பிக்கிற குணங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவ நீதியை பார்ப்பார்களாம். தேவனிடத்தில் வருகிற விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமா? தேவனிடத்தில் வருகிற அன்பு பாலியத்திற்குரிய இச்சைகளின் அன்பு அல்ல, தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யக்கூடிய ஜீவ பலியாகிய அன்பு. அப்படித்தான் பல முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக இந்த தேசத்தில் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். சமாதானம், தேவனுடைய சமாதானம் இவைகளெல்லாம் அடையும்படிக்கு நாடுகிறவனுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது மாத்திரமல்ல, புத்தியீனமும் அயுக்தமுமான, அயுக்தம் என்பது அன்லேர்ன்ட், அறியாதவைகளை குறித்து மிகைப்படுத்தி பேசுவது, அறியாத ஒரு விஷயத்தை குறித்து மற்றவர்களிடத்தில் பெரியதாய் பேசுவது. சிலர் தேவனுக்கு மகிமை வர வேண்டும் என்று சொல்லி நடந்த ஒரு சிறிய அற்புதத்தை இன்னும் சில பொய்களை போட்டு பெரிதுபடுத்துவார்கள், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. இல்லை, அதுதான் அயுக்தமான தர்க்கம், பேசவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும். சண்டைகளை பிறப்பிக்கிறது அசுத்த ஆவியின் தந்திரம், அசுத்த ஆவியின் கிரியை. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கெல்லாம் விலகி இரு. நீ கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே அந்த கனிகளினால் நீ நிரம்பியிரு. அப்பொழுதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் நிறைவடையும். தொழுது கொள்ளுகிறவர்களுடன் இருக்கும் பொழுது தொழுது கொள்ளுகிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வரும். பணிந்து கொள்ளுகிற ஆராதிக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிற பொழுது அந்த ஆராய்க்கிற சுபாவம் நமக்குள் கிரியை செய்யும். நாம் ஆராதிக்க ஆரம்பிக்கிற பொழுது ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். அவர் ஊற்ற ஊற்ற மூழ்கி மூழ்கி எழுந்திருக்க கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி மூழ்குகிற அந்த அபிஷேகத்திற்குள் கர்த்தர் உங்களை வெண்ணையும் நடத்துவார். நான்காவதாக, the baptism of the Holy Spirit is received by living a holy life. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதின் மூலமாய் இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் கேட்டோம். இந்த துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினால் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நாம் எப்படி பரிசுத்தமாக வேண்டும்? ஆவின் கனிகள் பூரணமாய் இருக்குமானால் பரிசுத்தம். இன்று உலகம் நாசமாய் போய் இருப்பதற்கு ஒரு காரணம் அன்பை தேடுவது.
அன்பை தேடுகிற என்று வேத வசனத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியின் கனி என்பது அன்புதான். எதெல்லாம் கர்த்தர் நன்மையாக ஏற்படுத்தினாரோ அவைகள் எல்லாம் தீமையாக மாற்றிவிட்டார். ஒரு பாடல் உண்டு, நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை தீமையாக மாற்றிவிட்டான் பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை தீமையாக மாற்றிவிட்டான் பிசாசு. பெற்றோர்களை மதிக்க சொன்னான் இயேசு, பெற்றோர்களை மதிக்க சொன்னார் இயேசு. பணம் கொடுக்கலே நாம் மிதிக்க சொன்னான் பிசாசு, பணம் கொடுக்கலே நாம் மிதிக்க சொன்னான் பிசாசு. நல்லதையே செய்து வைத்தார் இயேசு, அதை தீமையாக மாற்றி விட்டான் பிசாசு. இது பெரிய ஒரு பாடம். தேவன் செய்ததெல்லாம் நன்மைக்கு. அன்பு என்பது பரலோகத்தின் தேவன் ஆதாமின் மேல் காண்பித்தது. சாத்தான் அதை கையில் எடுத்தான், அதை ஏவாளுக்கு கொடுத்தான். தேவன் சரீரத்தை உருவாக்கி பரிசுத்தமாக்கினார். அன்பு பரிமாறப்படும்படி உறவுகளை ஏற்படுத்தினார். பிசாசு அதே அன்பை எடுத்தினார், விபசார வேசித்தனத்தை உருவாக்கினார். கிறிஸ்து தலையாயிருந்து சபையை பரிசுத்தத்திற்குள் நடத்தினால், பிசாசு சபையில் இருக்கிறவர்களை இச்சைகளின்படி நடத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் ரத்தம் சிந்தி தம்முடையவர்களை பரிசுத்தமாய் மீட்டுக் கொண்டார். பிசாசு ரத்தம் சிந்தி அவருக்கென்று மீட்டுக் கொள்ளுகிறான். இதுதான் ரத்தம் சிந்துதலுடைய அடையாளம். நான் பார்த்தோம் அல்லவா, நான் தேவனுக்கு நேராக ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்தில் அவரை போல வீற்றிருப்பேன். அவ்வளவுதான். வானத்திலிருந்து விழுந்து போனார். இந்த காரியங்களில் நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மத்தியில் தான் இந்த ஞான ஸ்நானத்தை கொடுப்பார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-14 முதல் வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 1 verse 14 onwards. நீங்கள் முன்னே இருந்த அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாதபடி கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் இருங்கள். நாம் அறியாமையினால் இச்சைகளில் இருந்தது உண்மைதான். அறியாமல் உலகத்தின் மோகத்தில் இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த ஆதியில் இருந்த அறியாமையின் அந்த இச்சைகளின்படி நாம் நடக்கக்கூடாது. அது எந்த ஒரு காரியமாய் இருக்கட்டும், ஒரு பொருளாய் இருக்கட்டும், ஒரு வாகனமாய் இருக்கட்டும், அந்த இச்சைகளிலிருந்து வெளி வந்தால் மட்டும்தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். I am holy, be holy. நான் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறேன்? நான் உன்னை குறித்து எந்த திட்டங்களை வைத்திருக்கிறேன்? நீ பரலோகத்திற்கு வர வேண்டும். பரலோகத்தில் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே அருகில் இருக்க ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு போய்விடக்கூடாது. பரலோகத்திற்கு வந்தாலும் உன்னதமான ஸ்தலத்தை அடைய வேண்டும் என்றுதான் கர்த்தர் இவ்வளவாய் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்தராய் இருக்கிறோம், நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னது யார்? 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், இந்த நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ற வார்த்தையில் நம்முடைய பரிசுத்தத்தை வைத்துக் கொள்ள முடியும். இந்த நடக்கைகளில் ஒன்றில் தவறினாலும் அது பரிசுத்தம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருவதும் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவரும் அல்ல. ஏனென்றால் நாம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்தத்தை நாடினவர்கள் பட்சமில்லாதபடி அவனுடைய கிரியைகளின்படி கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நாம் பிதாவை தொழுது கொள்வோமானால் பரதேசியை சஞ்சரிக்கிற இந்த உலகத்தில், பரதேசிகளை சஞ்சரித்து கொண்டிருக்கிற இந்த சாபம் நிறைந்த உலகத்தில் நாம் பயத்துடனே நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பயம்தான் நம்மை கர்த்தருடைய பரிசுத்தத்தை, பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை நமக்கு கொண்டு வரும். வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் என்ன? அவரை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அவரை போல ஊழியம் செய்ய வேண்டும், அவரை போல சாட்சியாய் நிற்க வேண்டும், அவரை போல சுற்றி திரிந்த தேவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை போல சுத்த கண்ணனாய் நிற்க வேண்டும், அவரை போல தியாகம் நிறைந்த சரீரமாய் இருக்க வேண்டும், அவரை போல ரத்தம் சிந்தி ஜெபிக்க வேண்டும், கண்ணீரில் ரத்தம் வர வேண்டும். அவர் நமக்காய் மரித்ததனுடைய நோக்கத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீ மதியற்றவராயிராமல் தேவனுடைய சித்தம், தேவ சித்தத்துக்கு விலகி ஓடுகிறவன் மதிகேடன். சங்கீதம் 14 சங்கீதம் 18 வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் மதிகேடன். யார் அந்த மதிகேடன்? அபிஷேகத்தின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாதவன்.
நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்று நடந்து போவதற்காக அல்ல, ஞான ஸ்நானத்தில் பரிபூரணம் அடையும்படி கிறிஸ்து இயேசு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு ஏதுவான வெறி வேண்டாம், உலகத்தின் ஆசைகளுக்கு வெறி வேண்டாம், நான் செய்வதை நினைப்பதை செய்து முடிப்பேன் என்ற வெறி வேண்டாம். ஐயோ இன்னொருத்தர் செஞ்சிருக்காங்க, இந்த உலகத்தில் எல்லாம் செய்கிறார்கள், நான் அதை செய்தால் தவறில்லை என்ற தவறான சிந்தைக்கு போக வேண்டாம். அது துன்மார்க்கத்தின் வெறி. அது ஆவியில் நிறைந்து தேவனை துதிக்கிறதற்கு உனக்கு உதவுவதில்லை. வசனம் சொல்லுகிறது, நீ ஆவியில் நிறைந்து சங்கீதத்தில் நிறைந்து தேவனுடைய கீர்த்தனைகள் நிறைந்து இரவு பகல் நிற்கும் பொழுது இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது நீங்கள் தனித்து ஒரு அறையில் இருந்தால் கூட நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய கிருபையினால் நம் மதியினத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் பிரயோஜனம் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓ, the days are coming. நாட்கள், விடுதலைக்கு நேரம் குறைவு, விடுதலை நாட்கள் குறைவு. இதோ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இந்த ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு சாட்சியை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தானா. 33ஆம் வசனத்தில் அதே சாட்சி குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. The testimony is from man. God is not accepting. The things I say must be from God. தேவனிடத்திலிருந்து வருகிற சாட்சி தான் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுவார். நம்முடைய சாட்சி என்ன? யோவானை குறித்து சாட்சி கொடுக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. He was a burning and shining light. அவன் எரிந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, பிரகாசிக்கிற விளக்கு. ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தாவின் அக்கினி பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று உன்னுடைய முழங்கால்களை முடக்கி தனித்திருந்து உன் அறைகளை பூட்டி அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் எனக்கு பரிபூரணமாய் வேண்டும் என்று அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. உன்னுடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். மனுஷர் சாட்சிகள் கூறினால் கர்த்தருடைய சாட்சி பெரிதாய் நிற்க, மேலோங்கி நிற்க வேண்டும். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Book of Leviticus chapter 6 and verse 13. ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வோமானால் இந்த அக்கினி ஒரு பொழுதும் அவிந்து போகாது, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது கட்டளை. ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உனக்கும் எனக்கும் கட்டளை. இந்த பலிபீடத்தின் மேல் ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னுடைய அக்கினி அவிந்து போகலாகாது, அவிந்து போகலாகாது, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவை எண்ணெயை இஸ்ரவேல் கொண்டு வரும்படி கட்டளையிடு. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் புலப்பட்டது. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமா? அதுவும் அணைக்கப்படக்கூடாது. அதற்கு என்ன வேண்டுமா? இடித்து பிழிந்த ஒரு தெளிவான ஒலிவை எண்ணெய். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய இடித்து பிழிந்தாலும் உன்னுடைய விளக்கு, உன்னுடைய குத்து விளக்கு ஜொலிக்கணும். 2 கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமே. 2 கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே, நான் இடித்து பிழிந்து எடுக்கப்பட்ட தெளிவான ஒலிவை எண்ணெயாக இருக்கணும், எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் நான் மாறணும். முடியுமா? ஒபதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், புக் ஆஃப் ஒபாதியா சாப்டர் 1 and verse 18. யாக்கோபு வம்சத்தார், யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தார் வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாய் இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். நாம் தேவனுடைய ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் யாக்கோபு வம்சத்தாரின் அக்கினி, யோசேப்பு வம்சத்தாரின் அக்கினி. யோசேப்பு ஏசா, யோசேப்பும் அவன் சகோதரர்களும் யாக்கோபும் ஏசாவும் ஒரே தாய் வயிற்றில் பிரிந்தவர்கள் தான். ஆனால் ஏசா வேறு, யாக்கோபு வேறு. கர்த்தருக்கு சொல்லுகிறார், யாக்கோபு
வம்சத்தார் அக்கினியாய் இருப்பார்களாம். யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலையாய் இருப்பார்களாம். எந்த வம்சத்தை சேர்ந்தனா? அக்கினியின் வம்சம்னா இன்று கர்த்தர் கொடுத்த அந்த அக்கினியை பற்றுக்கொள்ளும்படி அந்த அக்கினியுடைய வம்சமாய் தான் நாம் இருக்க வேண்டும். என்று கர்த்தர் நம்மை தொட்டு விட்டாரோ அந்த வம்சத்தினால் நாம் அந்த அக்கினி ஜுவாலை எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு வம்சமும் உண்டு. அந்த வம்சம் ஏசாவின் வம்சம். அது சேஷ்டபுத்திர பாகத்தை வைக்கோல் துரும்பாக்கி போட்ட ஒரு வம்சமா. பாருங்கள், அவர்களை யாக்கோபின் அக்கினி சுட்டெரித்து போடும். யோசேப்பின் அக்கினி சுட்டெரித்து போடுமா. அவர்கள் மீதி இராதபடி பட்சித்து போடப்படுவார்களாம். நம்முடைய அக்கினி எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி, எப்பொழுதும் ஜொலிக்கிற அக்கினியை மட்டுமே அது இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலர் 1:4 இந்த வார்த்தைகளுடைய தொகுப்பாய் கர்த்தர் சாராம்சமாய் கொடுத்த வார்த்தையானது அவர்களுடைய கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அற்பமான நம்மை அருமையானதை மாற்றிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் தம்முடைய அபிஷேகத்தினால் அக்கினி ஜுவாலையாய் இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி நம்மை மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு பணிந்தலாமா? எல்லோரும் நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளுவோம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு நிமிடம் கர்த்தரிடத்திலிருந்து கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை பரிசுத்தாவின் அக்கினியை என் வாழ்வில் கொண்டு வர வேண்டும். சாட்சியினாலே பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளுகிறவர்களுடைய கூட சேர்ந்து உண்மை தொழுது கொள்ளுவதனால் நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது ஒரு பரிசுத்த வாழ்க்கை. கர்த்தரிடத்தில் சொல்லுவோமா, கர்த்தாவே, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு கிருபை தார். இந்த அக்கினி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு ஜெபிக்க வேண்டும், விடுதலையோடு தேவனுடைய வல்லமையை நான் பார்க்க வேண்டும். என் கண்கள் திறக்கப்படுவதாக, என் கண்கள் திறக்கப்படுவதாக. யாரெல்லாம் இந்த அக்கினி விரும்புகிறீர்களோ ஒரு நிமிஷம் முழங்கார் படித்துக் கொள்ளுங்கள், கைகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வினாடிகளில் நாம் முடிக்கப் போகிறோம். இது யாருக்கும் கம்பல்ஷன் அல்ல. ஆனால் ஒன்று, முழங்கார் படியிருக்கிறவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாய் ஏற்றனவாய் இருக்க வேண்டும். யாரையும் துன்புறுத்துகிறவர்களாக, அவைகளை கஷ்டப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்ல, ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த வாழ்க்கையினால் இந்த ஞானஸ்நானம் எனக்கு வேண்டும். தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானஸ்நானம் எனக்கு வேண்டும். பரலோகத்தில் நான் சேர்க்க வேண்டிய பொக்கிஷம் இன்னது என்று காண்பிக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஞானஸ்நானம் எனக்கு வேண்டும். மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நல்ல 2 கைகளை திறந்து வைத்துக் கொள்ளும். நல்ல 2 முழங்கால் இருந்து 2 கைகளை திறந்து அந்நிய பாஷையிலே பேசுங்களேன், புதிய பாஷைகளை கேளுங்களேன், புதிய பாஷைகளை கேளுங்கள். நீ தனித்திருக்கிற வேளை, ஒருவேளை விரும்பி இந்த நாளில் நீங்கள் தனித்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானார், கர்த்தர் அபிஷேகத்தை உங்களை நிரப்ப விரும்புகிறார், ஞானஸ்நானத்தை நிரப்ப விரும்புகிறார். கைகளை ஏந்தி வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தனே, அபிஷேகத்தின் நாயகனே, உம்முடைய ஞானஸ்நானத்தினால் அக்னியினால் அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார், அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்ற அந்த வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. Let the Holy Spirit befall them. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரை கர்த்தர் ஞானஸ்நானத்திற்குரிய வாஞ்சையினால் நிரப்புவீராக. தடைகள் நொறுக்கப்பட்டு போகட்டும், உலகத்தின் கிரியைகள் அழிந்து போகட்டும், மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து போகட்டும். உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அந்த கிறிஸ்துவின் பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவ மகிமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. அன்பினாலும் கிருபையினாலும் பரிசுத்தத்தினாலும் இப்பொழுது நிரப்புவீராக. ஒவ்வொரு வீட்டிலும் தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவ கிருபை வெளிப்படட்டும், உங்களுடைய அன்பு வெளிப்படட்டும். சாத்தான் வெட்கப்பட்டு ஓடட்டும், சாத்தான் வெட்கப்பட்டு ஓடட்டும். எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், மாம்சத்தின் கிரிகள், ஏவல் பில்லி சொன்னிய கட்டுகள், எதிராய் பரிசுத்தர்கள் போல ஜெபிக்கிற ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எரிந்து சாம்பலாய் போகட்டும். தேவ நீதிக்குட்பட்ட என் பிள்ளைகளை கர்த்தர் இன்று சுதந்திரிக்க கட்டளையிடுவீராக. ஜாதிகளை சுதந்திரிக்கிற அபிஷேகம், வார்த்தைகளை சுதந்திரிக்கிற அபிஷேகம், வரங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அபிஷேகம், அபிஷேகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நித்திய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. Let it befall everyone. Let it fall upon everyone. ஆவியில் பலப்படுத்தும், சரீரத்தில் பலப்படுத்தும்,
இந்த வாரம் முழுவதிலும் உங்கள் ஆவியாருடைய துணை இருக்கும்படி உபவாசித்து இந்த ஞான ஸ்நானத்திற்காக கதறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நிரப்புவீராக ராஜா. நீர் மாத்திர மகிமை எடுத்துக்கொள். இவற்றை மாறதை கூட இருந்து எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நேசனை மறைத்து நீர் சொன்னதை செய்திருக்கிறேன். நாங்கள் அனைவரும் இணைந்து தொழுது கொள்ளுகிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், சாட்சி நிறைந்தவர்களாய், ஆவின் கனிகள் நிரப்பப்பட்டவர்களாய் உங்களுடைய வேலை செய்து முடிக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த வாரம் மாத்திரமல்ல, ஊழியத்தினுடைய புதிய ஆரம்பத்திற்காக நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு மத்திய பரிசுத்த ஆவியை கிரியை செய்வீராக. தற்பெருமையின் ஆவிகள் அவிந்து போகட்டும், வியாதிகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பலவீனங்கள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வறுமைகள் அழிந்து போகட்டும். எதிரான சாத்தானுடைய கிரிகள், வஞ்சகங்கள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. சம்பூர்ணனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் மாத்திர மகிமை எடுத்துக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய பாதம் பணிந்து சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு அமைட்டு பிரிந்திருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளோடு இன்று வென்று சதாக்காரமும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரமேனோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you.